இது எல்லாமே நம்ம செடியில் பறிச்ச ஆர்கானிக் கத்திரிக்காங்க. எந்த மருந்துமே அடிக்காமல் கத்திரிக்காய் இவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னா அது பெரிய விஷயம்தான். 1-2 சொத்தி இருக்கும், அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு நல்லதெல்லாம் தனியாக பிரித்து வச்சுட்டேன். நம்ம தயாரிக்கிற ஹெர்பல் ஹேர் ஆயிலுக்கு வெள்ளைப்பூ கரிசலாங்கண்ணி தாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதில் இரும்பு சத்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இதில் தங்க மூலிகைன்னு கூட சொல்லுவாங்க. அப்போ எவ்வளோ சத்து இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. கரிசலாங்கண்ணி மார்க்கெட்லேருந்து ஒரு 10 கட்டு வாங்கிட்டு வந்து மண் எல்லாமே தண்ணியில் போட்டு நல்லா அலசி தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் நிலையிலேயே காய வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம எண்ணெய் காய்ச்சும் போது இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கரிசலாங்கண்ணி எல்லா சமயத்திலையும் கிடைக்குன்னு சொல்ல முடியாதுங்க. முதல்ல எல்லாமே எல்லா பக்கம் இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ வயல் பக்கம் தான் மேக்ஸிமம் கிடைக்குது. நம்ம கிடைக்கும் போது வாங்கி நல்லா கழுவி காய வச்சு வச்சிட்டோம்னா எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுட்டா குழந்தைங்களுக்கு சுடு சாதத்தோட நெய் ஊற்றி இந்த கரிசலாங்கண்ணி பவுடர் போட்டு பசங்க கொடுக்கும்போது ரொம்ப சத்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரெட் ரோஸ் மட்டும் அப்படியே பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா 1 மாதம் ஆனாலும் அப்படியே இருக்குங்க. அவ்வளோ பவர் இந்த ரோஸ்க்கு. கொரியர் ஒர்க் வேலைகள் எல்லாமே நைட்டாக முடிச்சு வச்சுட்டாங்க தூங்குவேன். நம்மளோட ஹேர் ஆயில் யாராவதுக்கு வேணும்னா மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.